மார்னிங் பா. குட் ஆஃப்டர்நூன். நைட்டெல்லாம் எங்க இருந்த? இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன, மணி இப்ப 2 ஆயிடுச்சு. அது அந்த டாக்டர் வர லேட் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டி இல்லாத டாக்டர். உன் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இப்ப நார்மலா இருக்காருப்பா. போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்த போல இருக்கு. ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, நேத்து போலியாமே. அது நேத்து பூரா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலப்பா, தூக்கமே இல்ல, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குப்பா. நீ சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா, ஒரு இடத்துக்கு போகணும். ஓகேப்பா. என்ன ஓகேப்பான்னு சொன்னப்பா. நல்ல வேலை கண்டுபிடிக்கல. எங்கேயோ சுத்தி பார்க்கலான்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு தலை சுத்துதுப்பா. எங்கப்பா போறீங்க? நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போயிருக்கியா? இது மாதிரியா? நான் எதுக்கு போனோம்? எனக்கு தண்ணினால தடதடன்னு உதரும்பா. ஏன் இப்படி பயப்படுற? இப்ப நான் இருக்கல கூட. அப்பா அசைக்காதீங்க, பயமா இருக்கு, பேலன்ஸ் போயிட போகுது. எனக்கு நீச்சல் அடிக்க சுத்தமா தெரியாதுப்பா. உங்களுக்கு பயமா இல்லையா? அப்ப இவருக்கு தெரியும் போல இருக்கு. என்ன தயவு செஞ்சு எதுவுமே கரையில விட்டுருங்க. போன் அடிக்குது, எடுத்து பேசு. ஹலோ. சார், நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். அன்வான்ட் கால்பா. அப்படியா? நீ பைபிள் படிச்சிருக்கியா? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்ப்பா. உன்ன மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல இப்ராஹிம் தம் மகன் இசாக்கை எதுக்காக மலைக்கு கூட்டிட்டு போனாருன்னு தெரியுமா? மலைக்கா எதுக்குப்பா கொண்டு போனா? ஆண்டவருக்கு பலியிட. யார? சொந்த மகனை. எப்பா மோசமான அப்பாவா இருக்காரு. சில நேரங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். ஹலோ, ரெடி. ஆஹா, ஸ்பீட் போட் வருது. இதெல்லாம் எப்பப்பா புக் பண்ணீங்க? அப்ப ஸ்பீட் போட்ல போறோமா? சூப்பர். ஒரு நிமிஷம்ப்பா. வேண்டாம், நீ அப்பா என்னப்பா அவ்வளவு தூரம் இருக்கீங்க? அப்பா நான் என்ன ஏறலப்பா. அப்பா அப்பா வேண்டாம், நீ ஏற வேண்டாம், மெதுவா துடுப்பு போட்டு வா. அப்பா துடுப்புல எனக்கு போட தெரியாதுப்பா. அப்பா அப்பா பயமா இருக்குப்பா. இப்படித்தாண்டா வாழ்க்கையை கத்துக்கணும். என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? ராத்திரி நீ எங்க போனன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உனக்கு ஞாபகம் இருக்கா நேத்து ராத்திரி என்னென்ன நடந்ததுன்னு? விடிய காலையில 3 மணிக்கு ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ கூப்பிட்டு இருந்தாரு, நீ லாக்அப்ல இருக்கன்னு. அப்பா இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேப்பா. ஒரு தடவை பண்ணா தாண்டா அதுக்கு பேரு தவறு. மறுபடியும் பண்ணா அதுக்கு பேரு திமிரு. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். நீ போ போ போ, வேகமா போ. அப்பா அப்பா Okay, ப்ளீஸ் bye, அப்பா. all the best. அப்பா எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. அப்பா அப்பா என்ன சாகடிக்கிறதுனால கடல்ல போடுறீங்க. நான் என்ன சாகல. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா நான் எப்போ தண்ணியில மிதக்கிறவன்னு. இப்ப திரும்பி வந்து பாத்தீங்களா, இந்த ஜோஸ் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டான். நீ உள்ள போ. எல்லாம் வர முடியாது. அரைச்சு உள்ள போ. வர முடியாது சொல்றேன்ல. மழை ரொம்ப அதிகமா இருக்கு. அட உள்ள போங்க. யோ, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேனா? அம்மாவுக்கு எனக்கு சண்டை வர காரணமே இந்த ஆள் தான். எங்க அம்மா செத்த உடனே ஒரு தடவை பாத்தியா நீ? அது வந்து எந்த பூஜை வச்சுட்டியா? கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. அன்னைக்கு ஏதோ தெரியாம புத்திக்கிட்டு போய் அப்படி அவ தெரியாம பேசிட்டா. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணம்? வெளியே போடா. ஜோசே, தப்பு பண்ணவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பா அவங்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு தர மாட்டீங்களே.
எனக்கு இல்லாத உரிமை இவனுக்கு என்னப்பா இருக்கு? வெளியே போயா. சும்மா இரு. ஜான், நான் போயிட்டு அப்புறம் வரேன். அண்ணா ஜோசி, அந்த பாட்டில தூக்கி போட்டு போ. இல்ல, இதெல்லாம் முடியாது. தண்ணி அடிச்ச யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது? அத பத்தி நீங்க பேச வேணாம். இத்தனை வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க? நல்ல சின்ன குழந்தையா? ஆமாண்டா, நீ எனக்கு சின்ன குழந்தை தாண்டா. ஒரு குழந்தை பிறந்தா 1000 கனவு இருக்குண்டா பெத்தவங்களுக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கனவு பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கு இருக்கு. நான் ஆசைப்பட்டேன் என் கூட சிரிச்சு பேச ஒரு அப்பா எனக்கு வேணும்னு. அதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது. இது வீடு இல்ல, ஜெயிலு. ராணுவ அதிகாரம், கட்டுப்பாடு, அது இதுன்னு பண்ணது போதும். என்னால முடியல. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அந்த அம்மாவுக்காக நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு. அந்த அம்மா சாகிறதுக்கு காரணமே நீ தாண்டா. தேவையில்லாம பேசாதீங்க. சொல்லுவேன், நீ கேட்கணும்டா. நீ மட்டும் வீட்டுல இருந்திருந்தா என் பத்மா செத்திருக்க மாட்டான். இப்படி ஒரு அப்பா எனக்கு வேண்டாம். குடும்பப்படுத்துற அப்பா எனக்கு வேண்டாம். நிறுத்துற உன் பேச்ச. முதல்ல வெளியே போடா. நான் எதுக்கு வெளியே போனோம்? இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு வாங்கின வீடு. நான் இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்து போக வேண்டியது நான் இல்ல. நம்ம பையன் சுத்த சோம்பேறி தெரியுமா? காலையில 9 மணிக்கு தான் எந்திரிப்பான். இல்ல, இப்ப அவன் 5:30 மணிக்கே எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டான். படிக்கிற விஷயத்துல அவன் ரொம்ப சோம்பேறி. ஃபெயிலான பேப்பரை எழுதுறான்னு 1000 தடவை சொல்லிருக்கேன். பரீட்சை எழுதுறதுக்கு இப்ப அவன் தயாரா இருக்கான். வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அவன் தான் பாத்துக்கிறான். கடல் தண்ணினாலே அவனுக்கு ரொம்ப பயம்.
இன்னைக்கு அவனை நடுக்கடல்ல தனியா விட்டு வந்தப்போ என் மனசு துடிச்ச துடிப்பு உனக்கு தெரியாது. ஆனா அவன் வீட்டுக்கு திரும்பி வர்றத பார்த்தப்போ என் மனசு பட்ட சந்தோஷம் இருக்கு. அப்பதான் அவன் உன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த பாசம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கின. இப்போ அவன் விஷயத்துல நான் தோத்து போயிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் அப்பா பார்க்கணும், சாரி கேட்கணும். ஓ சாரி தூக்கி குப்பையில போடு. இந்த மாதிரி நீ எத்தனை தடவை சாரி சாரின்னு சொல்லி உங்க அப்பா உங்க அம்மாவையும் ஏமாத்திருப்ப. அவங்களும் உன்னை எத்தனை தடவை தான் மன்னிப்பாங்க. நீங்க தப்பு செய்யும் போதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து அப்பா அம்மாவான நாங்க தான் மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுனால அவங்களால இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா வாழ முடியல. அப்போ எனக்குன்னு யாரும் இல்லைல்ல? என்ன யாரும் இல்லையா? நீ இப்ப அனாதை இல்ல, நீ கைவிட்ட உங்க அப்பா தான் அனாதை. இனிமேலாவது நீ திருந்தி அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து காட்டு. வெல்கம் டு 93.5 ரெட் FM. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். எல்லா தந்தைகளுக்கும் மகன்களுக்கும் மகிழ்ச்சியான தருணம் இது. போற்றப்பட வேண்டிய நாள், ஃபாதர்ஸ் டே. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள நினைவுகள், சந்தோஷங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். ஓகே, நமக்கு ஒரு காலர் வந்திருக்காரு. இந்த முதல் காலர் யாருன்னு பாப்போம். ஹலோ. ஹலோ. நீங்க இந்த ஃபாதர்ஸ் டேல என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுலயும் மூங்கிலாலையும் பேப்பராலையும் நிறைய விளையாட்டு பொருள் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சினிமால நான் ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அப்பா அன்னைக்கு செஞ்சு கொடுத்த விளையாட்டு பொருட்கள் தான். அவருக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேல இறந்து போன எங்க அப்பா கூட வாழ்ந்த நாட்களை நான் நினைச்சு பார்க்குறேன். தேங்க்யூ ஜோசப். அடுத்த காலர் யாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. என் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸ், ஈஸ்டர், விஷு இந்த மாதிரி பண்டிகை நாளில் தான் வருவாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் வாழ்க்கைன்னு சொல்றது ஒரு லோன்லினஸ். ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ ரெட் எஃப்எம். ஹலோ, யாரு? நாகர்கோயிலேருந்து முஸ்தபா பேசுறேன். சொல்லுங்க முஸ்தபா. எனக்கு இந்த அம்மா பாசம் என்ன அப்பா பாசம்னா என்னன்னு எதுவுமே தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. நான் எங்க பஸ் ஸ்டாண்டில் தான் வளர்ந்தேன். ஒவ்வொரு பஸ் வந்து நிற்கும் போதும் போகும்போதும் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தாங்க. ஹலோ, ரேடியோ ஸ்டேஷன் தானே? ஆமா, சொல்லுங்க சார். நான் ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு அப்பாங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த நேரத்தில் என் பையனுக்கு நன்றி சொல்ல போகிறேன். அது என்ன பையனுக்கு நன்றி சொல்றீங்க? அவன் என் மூத்த பையன். அவன் பிறந்ததுனால தானே நான் அப்பா ஆனேன். He loves the family very much. Thank you my son. I love you. இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்க எல்லாரோடைய அப்பா அம்மாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம், நம்மளை இந்த மண்ணில் படைச்சதுக்காக. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, யாரு? சொல்லுங்க. நான் ஜான் வர்கீஸ். எனக்கு ஒரு மகன் இருக்கான், என் செல்ல மகன். 20 வருஷம் நான் வாழறதுக்கான அர்த்தம் கொடுத்தவன் அவன் தான். 2.5 வயசுல அவனை விட்டு பிரிஞ்சு போனவன் நான். இத்தனை வருஷம் அவன் குறும்பு சிரிப்பு என் கண்ணிலேயே இருக்கு. சின்ன வயசுல அவன் என் கூட சண்டை போடுவான், என்ன கடிப்பான். சின்ன குழந்தை இல்ல, அப்ப நான் அதை ரசிச்சேன். ஆனா இப்ப அவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கா, ரொம்ப பெரியவனா இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி அவன் என்ன வேண்டான்னு சொல்லிட்டான். இருந்தாலும் இனிமே என்னால அவன் கூட சண்டை போட முடியாது. ஏன்னா
எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நான் அவனை விட்டு போக என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லடா. நீ எவ்வளவு வளர்ந்தாலும் நீ என் தோல்ல கிடக்கிற குழந்தை தாண்டா.